சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, போதும் என்ற அளவிற்கு உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் சில மனிதர்களே. அந்த மனிதர்களை பேசவே இந்த வேளையில் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன். நான் சொல்ல வருவதை முழுமையாக கேள். நீ பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் உங்கள் பிரிவிற்கும் உன் கண்ணீருக்கும் காரணமான அந்த மனிதர் உன்னை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னையும் உன் துணையையும் பற்றி பேசவே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்தபோது நீ அவர்களிடம் என்ன பேச வேண்டும் என்று சொல்லத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். அவர்கள் வரும்பொழுது உன் முகத்திலும் மனதிலும் எந்த ஒரு வேதனையும் கடும் சொற்கள் வராமல் உன்னை பார்த்துக்கொள். அவர்கள் உனக்கு செய்த தீங்கை அதை கர்மாக்களும் நன்கும் பார்த்து கொள்வேன். இதிலிருந்து அவர்களால் எந்த திசையிலும் தப்பித்து ஓட முடியாது. ஒரு உறவை கெடுப்பது என்பது கொலை பாவத்திற்கு சமம். அந்த பாவத்தை செய்த அந்த மனிதர்களை அந்த இறைவனும் அவர்கள் செய்த பாவமுமே அவர்களுக்கு தக்க நேரத்தில் சரியான தண்டனை கொடுத்துவிடும். அதை நினைத்து மேலும் மேலும் வரும் அவர்களிடம் நீ பேசி உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் கெடுத்து கொள்ளாதே. உன் சாயப்பா சொல்வதை நீ புரிந்து கொண்டாயா? இப்பொழுது நீயும் உன் துணையையும் மீண்டும் இணையும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் வரும் நபர்களிடம் நீ பேசும் வார்த்தை கடுமையாக இருந்தால் மீண்டும் உங்களின் பிரிவுகள் அதிகமாகும். உன் துணையின் மனது சற்று மாறியே இந்த நிகழ்வு நடக்கப் போகிறது. இனி உன் கடும் சொற்களால் அதை அறிந்து மீண்டும் உங்கள் பிரிவு தொடர வேண்டாம் குழந்தையே. வரும் மனிதர்களிடம் நீ அமைதியாக பேசி அமைதியாக அனுப்பிவே. உன் வாழ்க்கை மீண்டும் தொடரட்டும். செய்த பாவத்தை அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள். அதுவும் உன் கண்முன்னே நடக்கட்டும். நீ பார்க்கத்தான் போகிறாய் அவர்களது நிலைமையை. பின்பு அவர்கள் மனதில் நினைத்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொள்ள வேண்டாம். உன் சாயப்பா சொல்வதை நீ புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். வரும் நபரிடம் உன் கோபதாபத்தை காண்பிக்காமல் அமைதியாக பொறுமையாக பேசு. உன் குழந்தை போல் மனதை நான் அறிவேன். ஆனால் அவர்கள் அதை அறியாமல் தான் இந்த கொடுமைகளை உனக்கு செய்திருக்கிறார்கள். அதனால் நீ பேசும் சொற்களையும் உன் கண்களையும் அவர்கள் பார்ப்பார்கள். அமைதியாக இரு. உன் வாழ்க்கை மீண்டும் மலர வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. உன்னுடன் நானும் சேர்ந்து உன் வாழ்க்கையை காண காத்திருக்கிறேன். நான் சொல்வதை கவனத்துடன் கேட்டு நடந்து கொள். வரும் உன் துணையின் உறவுகளுக்கிடையே சம்பந்தமான பேசி சமாதானமாக நடந்து கொள். உன் சாயப்பா உன்னுடன் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.